வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பஞ்சாயத்தில் மூக்குடைந்தன் ஜாமுண்டீஸ்வரி உங்களை பிரித்து காட்டுகிறேன். கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சுமலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கார்த்திகை தீபம் சீரியலில் ஜாமுண்டீஸ்வரி சந்திரலேகா ஊர் பஞ்சாயத்தில் கார்த்திக் மீது புகார் கொடுக்குறாங்க. கார்த்திகினுடைய பொண்ணை மனதாக ஏமாற்றி அழைத்து சென்று விட்டான். ஏற்கனவே காசு வெட்டி போட்டு அவங்கள பிரித்த நிலையில் இப்போது என்னுடைய பெண்ணை பயமுறுத்தி அழைத்து சென்றிருக்கிறாங்க என குற்றம் சாட்டுறாங்க. இதை எடுத்து பஞ்சாயத்து கூட கார்த்திக் ரேவதி என்னை பிரித்தது உண்மைதான், ஆனால் ரேவதி என்னோட தான் வாழ விரும்புவதாக கூறி பிறகு நான் எப்படி அவளுடன் சேர்ந்து வாழ மறுக்க முடியும் என்கிறாங்க. இதனால் பஞ்சாயத்தில் ரேவதியை அழைத்து செல்ல சொல்கிறாங்க. பஞ்சாயத்திற்கு வரும் ரேவதி காசு வெட்டி போட்டு எங்களை பிரித்த போது என் அம்மா சொன்ன விஷயத்தை நான் சொன்னேன். அவங்க என்னை மிரட்டியதால் வேறு வழி இல்லாமல் கார்த்திகுடன் சேர்ந்து வாழ விரும்பினாங்க கூறினாங்க. ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் கார்த்திகுடன் தான் சேர்ந்து வாழ ஆசைப்பட்றாங்க என்று உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இதை எடுத்து பஞ்சாயத்தினர் கார்த்திக் மற்றும் ரேவதி இருவருமே சேர்ந்து வாழலாம் என்று முன்பு காசு வெட்டி போட்டு அவங்களை பிரித்து தீர்ப்பளிக்கிறாங்க. இதனால் ஆத்திரமடைந்த ஜாமுண்டீஸ்வரி, கார்த்திக் உங்களை ஊர்க்காரன் என்பதால் இப்படி சாதகமாக தீர்ப்பு கொடுக்குறீங்களா என்று கேட்குறாங்க. அதற்கு பஞ்சாயத்து தலைவர், அப்போது காசு வெட்டி பிரித்த போது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்த போது நாங்கள் நல்லவர்களாக தெரிந்தோம், இப்போது உங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னதால் நாங்கள் கெட்டவராக தெரிகிறோமா என பதிலடி கொடுக்குறாங்க. இதனால் கோபம் அடைந்த ஜாமுண்டீஸ்வரி சந்திராவுடன் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க. அப்போது ஜாமுண்டீஸ்வரி தனியாக சந்திக்கும் கார்த்திக், அத்தை நீங்கள் செய்வது மிகவும் தவறான விஷயம். என்னை ஜெயிலில் போடுவது என் மீது புகார் கொடுத்தால் ரேவதியுடைய மனசு மாறிவிடும் என்று நினைக்காதீங்க. ஆனால் அது நடக்காது. ரேவதி என்னுடன் சேர்ந்து வாழத்தான் ஆசைப்படுகிறான் என்கிறாங்க. இதை கேட்டு ஆத்திரமடைந்த ஜாமுண்டீஸ்வரி, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உன்னையும் ரேவதியை நான் பிரித்து காட்டுறேன்னு அவங்களிடம் சவால் விடுறாங்க. மறுபக்கம் ஜாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்தில் என்ன நடந்துன்னு அனைவருமே ஆர்வமாக இருக்கிறாங்க. என்ன நடக்கும், அந்த ரேவதிக்கு எனக்கும் கணவர் தான் முக்கியம் என பஞ்சாயத்தில் சொல்லிட்டா ஜாமுண்டீஸ்வரி ஆதங்கத்துடன் கூறுறாங்க. ஆனால் ராஜாரான் அவங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறாங்க. அவளுடைய புருஷன் சேர்ந்து வாழ ஆசைப்பட்றாங்க, அதில் உனக்கென்ன பிரச்சனை என்று கேட்க ஜாமுண்டீஸ்வரி ராஜராஜனை மீது கோபம் கொள்கிறாங்க. மறுபக்கம் கார்த்தி வீட்டுக்கு வந்ததுமே அம்மா என்ன சொன்னாங்க என்று ரேவதி கேட்குறாங்க. ஜாமுண்டீஸ்வரி தங்களை பிரித்து விடுவதாக சவால் விட்ட விஷயத்தை மறைத்து ஒன்றும் சொல்லலை என்றும் கார்த்திக் மழுப்ப கூறுறாங்க. ஆனால் ரேவதிக்கு அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு வருத்தத்தில் இருக்கிறாங்க. இதை பார்த்த பரமேஸ்வரி பாட்டி, எதற்காக அம்மா உன்னையும் கார்த்திகையும் பிரிக்க நினைக்கிறாங்கன்னு தெரியல, என்னைக்கா அவங்க மாறப்போவான்னு தெரியும் என்று வருத்தப்படுறாங்க. மேலும் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு, திருமணமான முதல் வருடத்திலே ஆடிப்பெருக்கு தலைவி ஆடிப்பெருக்கு என்று சொல்லுவாங்க. இந்த நாளில் மாமனார் வீட்டிலிருந்து மருமனுக்கு புத்தாடை கொடுத்து கறி விருந்து வைத்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆனால் நம்ம குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, நீ கார்த்திகை பக்கத்தில் இருக்கும்போது கோயிலுக்கு சென்று அங்குள்ள குளத்தில் விளக்கேற்றி வீட்டு நிச்சயமாக உங்களை யாராலுமே பிரிக்க முடியாது என்று ஆறுதல் கூறுறாங்க. இதை எடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.